நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். ஹே விக்ராந்த், ஹே சுபாஹு, ஹே துஷ்ட புத்தி, முன்னால் வா, முன்னால் வா. உடனே உங்கள் பயங்கர படைகளை அழைத்துக் கொண்டு ரத்னாகரன் ராஜ்யத்துக்குள் புகுந்து விடுங்கள். அங்கு நீங்கள் அட்டகாசம் புரியுங்கள். நாட்டில் குழப்பங்கள் ஏற்படுத்த வேண்டும். அந்த ரத்னாகரன் என் உயிரினும் இனிய நண்பன் சத்ருவந்தனை கொன்று விட்டான். அப்படியா செய்து விட்டார்? அவன் தலையை உங்கள் முன் வைக்கிறேன். இல்லை, எனக்கு அவன் தலை தேவையில்லை. அவன் மகள் வைஷ்ணவி வேண்டும். வைஷ்ணவி. அவ்வளவுதானே? இப்போதே அவன் மகளை உங்கள் முன் நிறுத்துகிறேன். அது முடியவே முடியாது. அப்படி ஒரு செயலை நீ செய்யவே முடியாது. இந்த காரியம் பலத்தினால் அல்ல, அறிவினால் செய்ய வேண்டியது. அப்படி என்றால் எப்படி செய்வது? நாட்டையே பாழாக்குகிறேன். கூடாது. நாட்டிலே குழப்பம் உண்டாக்கு. ரத்னாகரன் ராஜ்யத்தில் இருக்கின்ற எல்லா பெண்களையும் கடத்தி வந்து என் முன் நிறுத்து. கடத்துவது எளிது. அப்படியே உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ரத்னாகரன் நாட்டின் பெண்கள் இங்கே என் பிடிக்குள் இருப்பார்கள். அப்போது ரத்னாகரன் அவனாகவே ஓடி வந்து அவன் பெற்ற மகளை வைஷ்ணவியை ஒப்படைத்து அவனும் என் பிடிக்குள் மாட்டிக்கொள்வான். புரிந்தது மன்னா, புரிந்தது. இப்போதே அவன் எல்லை பகுதிக்குள் நுழைந்து கலகங்களை கட்டவிழ்க்கிறேன். நாங்கள் அங்கே சென்று நடத்துகிறோம் நாடகங்களை. ஆணைதானே, நல்லபடி முடித்து வர வேண்டும். ஏன் இப்படி செய்கிறீர்கள் மன்னா? அவளை பெண்கள் உங்கள் பகடைக்காயா? மகாராணி, என் மரணமாக வந்த அந்த குழந்தையை என் பிடிக்குள் வரவழைக்க இது ஒரு ராஜதந்திரம். நம்பிக்கையுடன் எடுக்கும் நடவடிக்கை. என் மரணம் பயந்து என் முன் வருவாள். வந்ததும் என் மரண பிடிக்குள் சிக்கிக் கொண்டு செத்து விழுவாள். எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. நாங்கள் உங்கள் ராஜ்யத்திற்கு வந்தது ராஜகுமாரி வைஷ்ணவியை எங்கள் மன்னரிடம் உங்கள் மன்னர் ஒப்படைக்கவில்லை. அதை நாங்கள் தட்டி கேட்கத்தான் இப்போது உங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து அட்டகாசம் செய்து கொண்டு இருக்கிறோம். கொண்டு செல்வோம் உங்கள் பெண்களை எங்கள் அரசர் முன்னே நிறுத்துவதற்கு. நாராயண நாராயண நாராயண. ஏ மாதேஸ்வரி,
துர்ஜயன் பெண் குழந்தைகளை மட்டுமல்ல, அவர்களை பெற்ற தாயார் மனத்தையும் புண்படுத்துகின்றான். அவனுடைய போக்கை, பொறாமையை கண்டால் ஊரார்களின் உள்ளங்கள் உடைந்து சிதறுகின்றன. இந்த விபரீதங்கள் என்ன நியாயங்கள் மாதா? தப்புகள் துர்ஜயன் செய்கிறான், தண்டனை நிரபராதியான மக்களுக்கா மாதா? வேதனைப்படும் நாரதா, தண்டனை துர்ஜயனுக்கும் உண்டு. பெண் குழந்தைகள் என் அம்சம் அல்லவா? அவன் பெண் குழந்தைகளை அபகரிக்கச் செய்து குற்றங்கள் புரிந்ததற்கு அனுபவிக்கப் போகிறான். அவனுக்கு தர்மத்தின் வேகம் தெரியாது. அவன் நிச்சயம் வீழ்ச்சியின் கையில் மாட்டுவான். ஆம் மாதேஸ்வரி, பெண் குழந்தைகளை அபகரிக்க செய்து துர்ஜயன் வைஷ்ணவிக்கு தப்பு செய்யவில்லை. பாவம், அவன் மரணத்துக்கு வாசல் திறக்கிறான். அமைச்சர் அவர்களே, அமைதி காக்க முடியாத நாடாகிவிட்டது என் நாடு. கல் நெஞ்ச துர்ஜயன் நமது நாட்டு ஏதுமறியாத குழந்தைகளை அபகரித்து செல்கிறான். தனது கடமையை நிறைவேற்ற தெரியாத ஒரு மன்னன் நான். என் மக்களை காப்பதற்கு சக்தி இல்லை என்றால் மணிமுடி எதற்கு எனக்கு? ஆட்சி எதற்கு? பாசம் என்னை மன்னன் என்பதையே மறக்க வைத்து விட்டது. எனது கடமைகளையும் மறக்க வைத்து விட்டது. எனது இதயம் எனும் ஊஞ்சலிலே என் செல்வி கோலோச்சிக் கொண்டிருக்கிறாள். அன்பு திருநிலவு, அழகு வண்ண கண்மணியாள், எல்லாமே எனக்கு இவள்தான். இந்த பிள்ளை கனி அமுதை, பேசும் பொற் சித்திரத்தை கள்ளமனம் படைத்தவன் கவர நினைக்கிறான். பெரியவரே, பெரியவரே, எங்கள் துயரத்தை எல்லாம் மன்றத்திலே சொல்ல யாரும் இல்லை. படும் துயருக்கு அளவே இல்லை. நான் என் பெண் குழந்தையை காக்க கையால் ஆகாதவனானே. பெண்ணை காக்க சக்தி இல்லை என்று சொல்வது வெட்கக்கேடு அல்லவா? காவல் இல்லாத நாட்டை விட கடும் புலி வாழும் காடும் நன்று. என் மகளே, என் மகளே, என் மகளே, என் மகளே. பாவம், பைத்தியம் பிடித்து விட்டது. ஒரு தலை வந்தது, அது என் பெண்ணை எடுத்து சென்று விட்டது. என் பெண்ணை அது தின்றது என்றால் என் மகளே, என் மகளே. அழாதீர்கள், அழாதீர்கள். வைஷ்ணவி வரட்டும். வைஷ்ணவி வந்தால் பிறகு நான் அப்படியே உங்களை விட்டு விடுகிறேன். புரிந்ததா? நான் உங்களை எல்லாம் ஆகாசத்திலே, அந்தரத்திலே விளையாட விடுகிறேன். சுவாமி, ஊர் குழந்தைகளை எல்லாம் கடத்தி வந்து இப்படி அழ வைக்கிறீர்களே, இந்த மரண விளையாட்டை விட்டு விடுங்கள். நிறுத்து மகாராணி. இப்படி ஒரு மரண விளையாட்டு நிறுத்துவதற்கல்ல. நான் விரும்பும் விளையாட்டின் ஆரம்பம் இது. இது முடிவின் ஆரம்பம். மரணமாம் எனக்கு. மரணம் மரணத்துக்கு வரப்போகிறது. எதற்காக சுவாமி? தாம் செய்வது சரியல்ல. இங்கே குழந்தைகள் மிரண்டு பயந்து அழுகிறார்கள். அழுதால் என்ன? ரத்னாகரன் அழ வைக்கிறானே, இவர்கள் அழுதால் அவன் வருவான். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறேன். துர்ஜயன் சுற்றி வளைத்து எப்படி பிடிக்க வேண்டுமோ அப்படி பிடித்து விடுவேன். ஒரு காரியத்தை சாதிக்க நான் தேர்ந்தெடுத்த குறுக்கு வழி இது. பெருமுயற்சி செய்தேன். பெருமுயற்சி செய்தும் வைஷ்ணவி வரவில்லையே மகாராணி. துஷ்ட புத்தி!
என்ன அரக்கர் வேந்தே? துஷ்ட புத்தி, ரத்னாகரன் மாளிகைக்கு போ, வைஷ்ணவியை கவர்ந்து கொண்டு இங்கே வா. அதன் பின் இந்த பெண்களின் ஆத்மாவை அந்த பரமாத்மாவுடன் கலந்து விடு. சென்று முடித்து விடு. தங்கள் ஆணை அரக்கர் வேந்தே. எங்களுக்கு நீதி வேண்டும். அரசே, கேளுங்கள். என் பிள்ளையை திருப்பித் தாருங்கள். அண்ணா, இனி பொறுக்க முடியாது. ஊரில் இருக்க முடியாது. நீதி வழங்குங்கள், நீதி வழங்குங்கள். நில்லுங்கள், நில்லுங்கள், அங்கேயே நில்லுங்கள். நியாயம் கேட்க வந்தாலும் வேகம் வெறுப்பு கூடாது. நியாயம் எங்கே இருக்கிறது? பதில் வேண்டும். ஒரே நேரத்தில் பேசாதீர்கள். வாழ்க சேனாதிபதி, வாழ்க. உங்களால் ஊர்காவலை கவனிக்க முடியாவிட்டாலும் கூட மக்களை மிரட்டி பார்ப்பதற்கு சக்தி இருக்கிறது. என் பிள்ளையை அந்த பேயனிடம் பறிகொடுத்த போது பாதுகாவல் பதிலா சொன்னது அதிகாரம். நாட்டு ஜனங்கள் பெண் குழந்தைகளை மொட்டை தலையர்களும் மூர்க்கர்களும் கடத்துகிறார்கள். பொறுப்பில்லாமல் சொல்கிறீர்கள் ராஜ மாளிகையில் மக்கள் வரக்கூடாதென்று. வாழ்க சேனாதிபதி, வாழ்க. கொடுமைக்காரர்களை உங்களால் ஒடுக்க முடியவில்லை. சொந்த மக்களை பார்த்து சூடாகிறீர்களா? சொல்லுங்கள் மகாமந்திரி, பேசுங்கள் சேனாதிபதி. நமது மக்கள் அங்கே முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உரிமையோடு கூப்பிடுகிறார்கள். அதை என் செவிகள் கேட்டும் அமைதியாக இருக்கிறதா? அப்படி இருந்தால் நான் மோசக்காரன். மன்னா, மக்களின் குமரல்களை கேட்டு மனமுடிந்து போய்விட்டேன். துன்பங்களை எப்படியாவது நீக்குங்கள், தாமதிக்காதீர்கள். அப்படியே மகாராணி, அப்படியே. மன்னா, என் மகள். அழுகின்ற குரல் கேட்கின்றதா? இவளுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கள். சொல்லுவதானால் உடனே சொல்லுங்கள். என் பெண்ணை அந்த பாதகன் கடத்தி கொண்டு போய்விட்டான் மகாராணி. என் பெண்ணை பிரிந்து நான் பைத்தியமாகிவிட்டேன். நியாயம் வேண்டும், 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 நியாயம் வேண்டும். நாட்டு மக்களின் நலன் கருதும் மன்னர் பொறுமை இழக்க எதுவும் பேசாதீர்கள். உங்களின் அனைத்து பிரச்சனைகளையும் நல்ல முறையில் ஏற்கும் வகையில் தீர்த்து வைப்பார். மகாராணி, என் வேதனை எல்லாம் தாம் தான் தீர்த்து வைக்க முடியும் ராணி. தாயின் வேதனை தாய்க்கு தெரியும். தாங்கி சுமந்து பெற்ற வேதனை அறிவீர்கள். அழாதே. பெண்ணின் வேதனை பெண்ணுக்கு தெரியும். போன பிள்ளையை பெற்று தருவதற்கு என்னால் ஆகும். தாம், தாம். இப்படி அழுவதால் எந்த லாபமும் இல்லை. உன் கஷ்டங்களை ஒரு தயக்கம் இல்லாமல் சொல்லு. என்ன விஷயம் சொல்லுங்கள். மன்னா, அதை சொன்னால் உங்களுக்கு தாங்காது, பாதிப்பும் நீங்காது. அம்மாவிடம் குழந்தைகள் அழாதா? அழுமளவுக்கு துயருங்கள். சும்மா இருக்க எங்களால் முடியவில்லை மன்னா. படும் துயரம் என்ன? அரசரிடம் சொல்லுங்கள். எதை என்று பேசுவது மகாராணி? என்னவென்று பேசுவது மகாராணி? பறி கொடுத்த பெண் குழந்தைகளை மீட்க முடியுமா? முடியுமா? முடியாது போகாது. போகாதிருக்க உங்களிடம் ஒன்று போக வேண்டுமே.
நான் சொன்னபடி உங்கள் பெண்களை மீட்காமல் இருந்தால் என்னிடம் உள்ள அனைத்தையும் தர காத்திருக்கிறேன். மாளிகையில் நாங்கள் என்ன தர வேண்டும் என்கிறீர்கள்? வைஷ்ணவியை. வைஷ்ணவி? வைஷ்ணவியா? அவள் இன்று நடக்காதா? ஆம் மகாராணி, துர்ஜயன் ஆட்களின் கட்டளை நாளை சூரியன் மறையும் முன்னால் வைஷ்ணவியை அங்கே ஒப்படைக்காவிட்டால் எங்கள் பெண்களை எல்லாம் கொன்று விடுவேன் என்கிறார். மன்னா, இந்த பிரச்சனையை தட்டி கழிக்க முடியாது. மன்னா, நேரம் கடத்துவதற்கு இது சமயமில்லை. எப்படி இதை அணுக? மன்னா, துர்ஜயன் பாடமாக நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறான். அவன் நாட்டில் கலகம் செய்யுங்கள். இல்லை இல்லை அரசே, அப்படி செய்யாதீர்கள், செய்யாதீர்கள். மன்னா, சேனைகள் துர்ஜயன் நகரில் நுழையும் முன்னாலேயே எங்கள் பெண்களின் உயிர் போன உடல் இங்கே வரப்போகின்றன. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? நாட்டு மக்களை காப்பதானால் வைஷ்ணவியை துர்ஜயனிடம் ஒப்படையுங்கள். நிறுத்துங்கள். ஊர் மக்கள் சுயநலம் கொண்டால் நாட்டை பாதுகாக்க மன்னர் எதற்கு? கும்பலாக நீங்களே நாட்டை ஆளுங்கள். ஏ முதிய பிராமணரே, இவர்கள் இங்கு வந்து சொன்னது குறைகளைத்தான். வாழ்க மன்னவா. இந்த பண்பு யாருக்கு வரும் இங்கே? தங்கள் வைஷ்ணவியின் மீது உள்ள கோபத்தில் அந்த பாதகன் துர்ஜயனிடம் ஒப்படைக்க சொல்கிறார்கள். உங்கள் வைஷ்ணவியை கொண்டு அந்த பாவி ராட்சசரிடம் அவளை ஒப்படைக்கிறது எந்த வகையில் முறையாகும் மன்னா? எந்த வகையில் முறையாகும்? பொறுமையாயிருங்கள், பொறுமையாயிருங்கள். பேச விடுங்கள் மன்னவா, பேச விடுங்கள். ஏ கொடியவனே, ரத்னாகரரை போன்ற உத்தம மன்னருக்கு, ஊரெல்லாம் வாழ தன்னையே கொடுப்பவருக்கு உன் மனம் தீங்கிழைத்து சுகப்பட நினைக்கிறதோ? அப்புறம் உனக்கும் அந்த கொடிய பாவி துர்ஜயனுக்கும் என்ன வித்தியாசம் என்கிறேன். ஐயா, அப்போது நீங்களே வைஷ்ணவியை கடத்த பார்த்தீர்களே, இன்று பெரிய மகாத்மா ஆகிவிட்டீர்களோ? அப்போது ராஜா ரத்னாகருக்கு சாபம் கொடுத்தீர்களே, மன்னருக்கு எதிரில் நடிக்காதீர்கள். நான் தான் சொன்னேன் முட்டாள். பாதக எண்ணத்தில் மன்னரின் பண்புகள் என்னை திருத்தி நாகவாயிருந்த என் மனதை மாற்றிவிட்டது. நாளும் அது பற்றி நினைத்து மௌனமாய் எனக்குள்ளேயே மன்னிப்பு கேட்கிறேன். என்றும் பாதகம் அன்று செய்ததற்கு இன்று நான் பரிகாரம் செய்ய வேண்டும். மன்னர் அவர்களுக்கு குழந்தை செல்வங்கள் நிறைக என்று பறிகொடுத்தவனுக்கு துயரம் இருக்காதா? பறிகொடுத்தவன் துயரம் எனக்கும் தெரியும். என் துயரம் உனக்கும் இருக்கும். பட்டதொரு துயரத்தை நீக்குவதற்காக மன்னருக்கு துயர் தருவதா? நம் மகாராணி பெற்ற தன் குழந்தையை மரணத்தின் கையில் கொண்டு தருவதா? ராஜகுமாரி வைஷ்ணவியோ தெய்வீக குழந்தை. இங்கு அவள் பிறந்தது இறைவன் அருள். ராஜகுமாரி வைஷ்ணவி நம்மையெல்லாம் உயர்த்துவதற்காக நம்முடைய ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் மறந்து விட்டதா? வைஷ்ணவி தேவி பிறந்த பிறகுதான் நமது நகரமே சுக சந்தோஷ செழிப்புடன் இருக்கிறது, பலமோங்கி கொழிக்கிறது. நமது நகருக்கு கிட்டாத பெருமை இது.
என் மன்னரின் விரிந்த நெஞ்சில் யாருக்கும் தீங்கிழைக்காத பாசம். மகாராஜா ரத்னாகரர் என்றால் நாம் செய்த தவப்பயன்தான். நம்மை நாமே மனதை தொட்டு பார்த்துக் கொண்டால் மன்னருக்காக நாம் நம் மனதை தொட்டு பார்த்து கொண்டால் பறி கொடுத்த மனது பாறாங்கல்லாக இருக்கிறதே. இழப்பை பற்றிய நினைவை கிள்ளி எறிய முடியவில்லையே மன்னா. எங்கே இதை சொல்ல? ரத்னாகரா, துர்ஜயன் சொன்ன செய்தியை சொல்கிறேன். நாளை சூரியன் சாய்வதற்கு முன்னால் வைஷ்ணவியை ராஜா துர்ஜயனிடம் ஒப்படைக்காதிருந்தால் அதன் பின்விளைவு என்ன தெரியுமா? கொண்டு போன குழந்தைகளின் உயிரே இருக்காது. அவர்கள் மடிவார்கள். நாராயண நாராயண நாராயண! ராட்சசராஜன் துர்ஜயன் ராஜா ரத்னாகரின் முன்னால் இப்படி ஒரு பிரச்சனையை வைத்து விட்டானே மாதா. தேவரிஷி, அங்கேதான் வைஷ்ணவி இருக்கிறாளே. வைஷ்ணவி இருந்தால் அப்படி ஒரு பிரச்சனை ஏன் எழுகிறது? அந்த பிரச்சனையை பற்றி பயப்பட தேவையில்லை. நாராயண நாராயண நாராயண! மாதேஸ்வரி, தேவரிஷி, ராஜா ரத்னாகரருக்கு தெரிந்ததுதான் இந்த பிரம்மமே உண்மை என்று. உலகில் இயங்குகின்ற நிகழ்ச்சிகள் பொய் என்று. பிரம்மமே நிலையானது, அதனால் மற்றதெல்லாம் நிலையற்றது. பாவம் துர்ஜயன் இந்த பேருண்மையை காணத் தயங்குகிறான். அவன் இந்த பிறவியை உபயோகம் மற்றதாக்கிக் கொள்ள முயல்கிறான். அந்த துஷ்ட புத்தி இறைவனை கண்டு கொள்ள முடியாதவாறு தடுக்கின்றது. தேவரிஷி, துர்ஜயனை போன்ற ஒரு ஆத்மா அஞ்ஞானத்தில் மூழ்கி விடுகிறது. அந்த ரத்னாகரரை போன்ற புனித ஆத்மா உள் உணர்வை அர்ப்பணித்து வாழ்வில் புனித உறுகிறது. அகிலத்தின் ஆகர்ஷண சக்கரத்தில் இருந்து வெளியேறுதலே முக்தி. அது இறைவனின் ஆகர்ஷணத்தில் இணைகிறதுதான் பக்தி. பக்தியிலே முக்தி இருக்கிறது. அந்த முக்திதான் விடுதலை. ஆகையால் ரத்னாகரரை போன்ற பக்தன் மாயாமோகத்தில் கட்டுண்டாலும் கூட தனது உணர்வுகளை முடிவிலே பிரச்சனையை தீர்த்து கொள்ளும் வடிவிலே இறைவன் பாதத்தை சரணடைகிறான். அதனால் இறைவன் அவனுக்கு எல்லா பிரச்சனைகளிலும் தீர்வு தந்து விடுகிறார் இல்லையா மாதா? நாராயண நாராயண நாராயண! மாதேஸ்வரி, ஒரு பிரச்சனையில் மூழ்கிவிட்டேன். மாதா, தாம் வழிகாட்டுங்கள். அன்பு மகளை நான் அகந்தைக்காரன் அந்த கொடிய துர்ஜயனிடம் ஒப்படைத்தல் இயலுமா எனக்கு? மேலும் மன்னன் என்ற முறையில் மக்களை ஒதுக்கி தள்ளவும் இயலாது. அவர்கள் துயரங்களை தூக்கி எறிய இயலாது. ஹே மகாமாயா, ஹே மாதேஸ்வரி, எமது நிலை என்ன? எதுவுமே புரியாத ஒரு நிலையில் அம்மா வழிகாட்டு தாயே. வழிகாட்டுங்கள் மாதா. மன்னன் என்னுடைய கடமையா அல்லது பாசமா? ராஜாவின் கடமையை தான் நிறைவேற்ற வேண்டும் அப்பா. வைஷ்ணவி, ஆள்பவனின் கடமையும் அப்பாவின் கடமையும் இணைந்த ஒன்று. ஏனெனில் ராஜா மக்களின் அப்பாவை போன்றவர். வைஷ்ணவி, ராஜாவுக்கு எல்லாமே மக்களை முன்னிலைப்படுத்துவதே. தாயாக இருந்து காப்பாற்றி தந்தையாக இருந்த அனைத்தையும் கவனிக்க வேண்டும். ஆகையால் அப்பா, உங்களுக்கு பக்குவம் வேண்டும். ஏனெனில் பக்குவத்தால் செய்யத்தக்கதை செய்கிறீர்கள். அப்பா, உங்கள் கடமையை மறக்காதீர்கள். அன்பு மக்களை மறக்காதீர்கள். அவர்கள் துயரை நீக்குங்கள். கண்ணீரை துடையுங்கள்.
அவர்களுக்கு நல்லதே செய்யுங்கள். இந்த கருத்துக்கள் அன்பு மகளே உன்னை துர்ஜயனிடம் ஒப்படைக்கவா? ஆமாம் தாயே. வைஷ்ணவி, இப்படி ஏன் சொல்கிறாய்? எந்த ஒரு தாயும் தான் பெற்ற மகளை மரணத்தின் கையில் எடுத்து தந்து விடுவார்களா? துர்ஜயன் மரணமில்லை மாதா. பாவிக்கு இதயம் இல்லை மகளே. பாசம் உங்களை இப்படி எல்லாம் பேச வைக்கிறது மாதா. வளர்த்த பாசம் உங்கள் பார்வையையே மறைக்கிறது. மகளே வைஷ்ணவி, பாசம்தான், பைத்தியம்தான், அதை மறந்து விடாதே. நீங்கள் தான் மறந்து விட்டீர்கள் அப்பா. மகள் உங்களுக்கு, உறவு எல்லோருக்கும். இப்படியெல்லாம் பேசுவதோ வைஷ்ணவி? அப்பா, உங்களுக்கு மட்டும் நான் மகள் அல்ல, அகில உலகத்துக்கும் நான் மகள். பெற்றவர்கள் நாங்கள் ஆசையற்றவர்களாக எவ்வாறு ஆவது? தனக்கென்று நினைக்காதீர்கள், தவறு. யார் பெறுகிறார்களோ அவர்கள் தருகிறார்கள். இன்றில்லை இனியொரு நாள் தாம் என்னை விட்டாக வேண்டும் அப்பா. விட்டாக வேண்டுமா? கல்மனமா உனக்கு? அப்படி எங்களால் இயலாது. அப்படி எங்களை சொல்லாதே. அப்பா, அம்மா, தேவரிஷி நாரதர் அப்போதே உங்களிடம் சொன்னார் இல்லையா, அம்மாவும் அப்பாவும் பாசக்கயிற்றால் வைஷ்ணவியின் பாதையில் தடை கட்டாதீர்கள் என்று. ஏன் தாம் தேவரிஷி நாரதர் சொன்னது எல்லாம் மறந்து விட்டீர்களா? இல்லை மகளே, இல்லை. ஏன் தாம் தந்த வாக்குறுதிகளை மதிக்கப் போவதில்லையா? மதிப்பேன் மகளே. ஏன் தாம் தமக்குரிய தர்மங்களை நடத்த மாட்டீர்களா? செய்வேன் மகளே, தவறாது செய்வேன். பிறகு ஏன் யோஜனை? மறுக்காமல் துர்ஜயனிடம் ஒப்படைங்கள் அப்பா. தாமதிக்காதீர்கள் அப்பா, தாமதிக்காதீர்கள். அதோ சூரியன் அஸ்தமிக்கின்றார். துர்ஜயன் என்னை சூரிய அஸ்தமனத்திற்குள் ஒப்படைக்க சொல்லி இருக்கிறான். என் மகளா, என் மக்களா, செல்வம் வைஷ்ணவி, நானும் உடன் வரப்போகிறேன். அப்படி கூடாதப்பா, போவேன் தனியாக. துர்ஜயன் என்னை தனியாக ஒப்படைக்கும்படிதானே சொல்லி இருக்கிறான். மகளே, எப்படி அம்மா தன்னந்தனியாக செல்லென்று சொல்லுவது? இந்த பிறவி பிறக்கும் போதும் தனியாக, சாகும் போதும் தனியாக. புறப்படு என்று துர்ஜயனிடம் அனுப்பி வையம்மா என்னை. மகளே, உன்னை எப்படி தனியாக அனுப்புவது? எப்படி அனுப்புவது? அப்பா, இப்போதே நீ துர்ஜயனிடம் செல்ல நீங்கள் ஆணையிடுங்கள். இல்லை என்றால் மக்களின் முன்னால் தாங்கள் நிற்க இயலாது. அது நாட்டுக்கும் நல்லதல்ல. வைஷ்ணவி,